அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் இளங்கோ ஜோதிடர். மாசில் வீணையும் மாலையும் மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணியிலும் மூசு வண்டரை பொய்கையும் மோன்றதை ஈசன் எந்த இணையடி நிழலை. 12 ராசிகளின் நற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 18ஆம் நாள் 3/9/2024 செவ்வாய்க்கிழமை. அமாவாசை திதி காலை 7:54 வரை. பின்பு பிரதமை திதி. பூர நட்சத்திரம் அதிகாலை 4:07 வரை. பின்பு உத்திர நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. மேசராசினியர்களுக்கு பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக நடைபெறும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு பிள்ளைகளின் கல்வி நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறும். விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. மிதுனராசினியர்களுக்கு நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. கடகராசினியர்களுக்கு செல்வ நிலையை உயர்த்த என்ன வழி என்று யோசிப்பீர்கள். லட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாள். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசினியர்களுக்கு நேற்று செய்யாமல் விட்ட காரியத்தால் இன்று அவதிப்பட நேரிடும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. துளாராசினியர்களுக்கு நம்பிக்கைகள் நடைபெறும் நாள். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிகராசினியர்களுக்கு வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு உத்தியோகத்தில் சக பணியாளர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். குரு வழிபாடு செய்வது நல்லது. வாரணாசிகளுக்கு உடல் சோர்வால் வசதி ஏற்படும். பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசிகளுக்கு தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி தரும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. மீனராசிகளுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள். அம்மன் வழிபாடு செய்து நல்லது. 12 ராசி நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோ பிடித்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.